வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்பன் மோட்டரை எப்படி நம்ம பலகையில் ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த மோட்டர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதர், உங்களுக்கு ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 8500 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. கார்பனோட ஓடுற மோட்டர் தான் உங்களுக்கு. அது போக உங்களுக்கு பெடல் கொடுத்துருக்காங்க, ஒரு பெல்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போல்ட் செட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது எப்படி ஃபிட் பண்ணுறாங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வீலில் பெல்ட்டை மாட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோட்டரோட புள்ளியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னாடி போய் நேராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். மோட்டர் நல்லா இழுத்து பிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வீலை சுற்றி பார்க்குறேன், நேராக எனக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு மார்க்கை எடுத்து அதை தான் செட் பண்ணிக்கிறேன். இந்த முக்கியமான கட்டமே மார்க் பண்ணுறது தான். அதை கரெக்டாக பண்ணல அப்படின்னா சோலி முடிச்சு. அந்த மார்க்கை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் தான் நம்ம ஓட்டை போட்டு போல்ட்டை ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நான் சென்ட்ராக, அதாவது நடுவில் இருக்க காடிக்கு சென்ட்ராக இருக்க மாதிரி நான் ஓட்டையை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மார்க்கரை வச்சு ஒரு மார்க்கிங் நல்லா டார்க்காகவே பண்ணிக்குவாங்க. இந்த வீடியோவுக்கு நடுவில் குறுக்கால போயிட்டு வருவாங்க, அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இப்போ அதுக்கு தேவையான ட்ரில்லிங் மிஷினையும் பிட்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஐயோ சாமி வேற. இப்போ நான் ட்ரில்லிங் மிஷினில் கரண்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த பிட்டை உள்ளே சொருகி டைட் பண்ண போகிறேன். டைட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ ஓட்ட போட போகிறேன். இப்போ நான் பிட்டை டைட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட மார்க்கிங்கில் இப்போ ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஒரு ஓட்டை ஒன்று போட போகிறேன். ஓட்டை போடும்போது நீங்கள் சென்டராக, அதாவது நேராக மிஷின் நேராக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ட்ரில் பண்ணணும். பண்ணால் தான் உங்களுக்கு போல்ட்டு உள்ளே போகும்போது சீராக போகும். இல்லைன்னா உங்களுக்கு கோணையாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு டைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாயிரும். அதனால் நேராக வச்சு ஓட்டையை போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த ஓட்டையை நான் எப்படி போட்டனோ அதே மாதிரி ஒரு ஓட்டையை போடணும். அந்த ஓட்டையை போடுறதுக்கு முன்னாடி அந்த காடிக்கு சென்டராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் ரெண்டாவது ஓட்டையை நீங்கள் போடலாம். இந்த ரெண்டாவது ஓட்டை தான் முக்கியமான ஒரு ஓட்டை. அதை நீங்கள் கரெக்டாக போடணும். நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு 1 mm 2 mm தள்ளி போட்டேன். அதை தான் நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 அழுத்து அழுத்திட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வச்சு மோட்டரை வச்சு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த காடிக்கு சென்டராக இருக்கா 2 ஓட்டையும் அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம், கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மிஷினை வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே ஓட்டையை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஓட்டை எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம போட போகிறோம். போட்டதுக்கப்புறம் மோட்டரை தூக்கி அந்த ஓட்டைக்கு சென்டராக வைக்க போகிறேன். அந்த காடி இருக்கிற இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பேக்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 போல்டு நட்டு ப்ளஸ் வாசர் கொடுத்துருப்பாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கார்பன் கொடுத்துருப்பாங்க. இந்த கார்பன் எதுக்கு அப்படின்னா, நம்ம மோட்டரில் இருக்க கார்பன் உங்களுக்கு தேய்மானம் ஆன பிறகு நம்ம 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து தேய்மானம் ஆகும். அப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த 2 போல்ட்டையும் நட்டையும் நம்ம அந்த ஓட்டைக்குள்ளே நான் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த மோட்டரை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இந்த 2 போல்ட்டையும் ஃபஸ்ட்டு அந்த காடிக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அந்த மோட்டரை நீங்கள் உட்கார வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த போல்ட்டு நான் எப்படி போட்டனோ அதே மாதிரி ரெண்டாவதாக இருக்க அந்த காடிலையும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் சும்மா உட்கார வச்சிங்கன்னா போதும். அந்த ஓட்டைக்குள்ளே உட்கார வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். மோட்டரை அந்த ஓட்டையில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 நட்டு 2 வாசர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்ட்டுக்கு ஒரு நட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு வாசர்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இப்போ அடியில் போட்டு டைட் பண்ண போகிறோம். நீங்கள் நான் நல்லா பார்த்தீங்க, நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு வாசர் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் நட்டை டைட் பண்ணணும். நீங்கள் நட்டை டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். அது உள்ளே போயிடும். வாசர் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் அந்த வாசர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்னன்னா அதே மாதிரியே நான் இதையும் டைட் பண்ணுறேன். டைட் பண்ணதுக்கப்புறம் 10ஆம் நம்பர் ஸ்பேனர் எடுத்து மேலே இருக்க போல்ட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு சும்மா இப்போ லெவலாக டைட் வைங்க, ஃபுல்லாக டைட் வைக்காதீங்க. ரெண்டுமே ஒரு லெவலாக டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீலில் இருக்க பெல்ட்டை புள்ளியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக இழுத்து வைங்க. இழுத்து வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு மீடியம் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா மோட்ரு ஓடும்போது ஃபோர்ஸில் உங்களுக்கு மிஷின் தூக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் டைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்பேனரை வச்சு நான் டைட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும்,
பெல்ட்டோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்ட்டு. ஓரளவுக்கு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக பின்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினை நீங்கள் சும்மா வீலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கா, டைட் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் இந்த ரொம்ப லூஸாக இருக்கவும் கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டுமே கரெக்டாக மிஷின் ஓடும். இப்போ நம்ம மோட்டரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அடியில் நான் வாசர் போட்டு தான் நட்டை டைட் பண்ணியிருக்கேன். இப்படி இருந்தால் தான் நமக்கு பர்ஃபெக்டாக எவ்வளோ நாள் ஆனாலுமே உங்களுக்கு பலகை தேய்மானம் ஆகும்போது கூட உங்களுக்கு நட்டு உள்ளே போகாது. பெல்ட்டோட எலாங்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு நான் கடைசியாக பெடலை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு மிஷினை ரன் பண்ணி காட்ட போகிறேன். ஆக்சுவலாக பெடலில் கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்க இப்போ தான் தைச்சி பழகுறாங்க. அதனால் நம்ம பெடல் பெல்ட்டை போட்டு அவங்களுக்கு நூலை போட்டு தைச்சி காட்டிட்டோம். இப்போ நான் தைச்சி காட்டினதுக்கப்புறம் மோட்டரில் தைச்சி காட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு மோட்டரில் தைக்கணுன்ட்டு. அவங்களுக்கு நான் எப்படி பண்ணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். அவங்களும் அதே மாதிரி ரன் பண்ணாங்க. அவங்களுக்கும் பிடிச்சி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரு பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.